ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம கண்டினியூஸாக ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டெய்லி நான் அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்மளுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா பிஜிடிஆர்பி மேத்ஸை ஈஸியாக க்ராக் பண்ணிடலாம். நம்மளுடைய சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். என்னுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் பிஜிடிஆர்பி மேத்ஸ்க்கு தேவையான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்ட் புக்கு எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸை கம்ப்ளீட்டாக ஒரு தரவாக ஒரு ஐடியா கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ப்ரிலிம்ஸ்லேருந்தே கொடுத்துருக்கேன். நம்ம இந்த பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கம்ப்ளீட்டாக வரிசையாக அந்த சிலபஸ் படி கொடுக்க போகிறேன். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். நம்ம கூட அப்படி தொடர்ந்து வரிசையாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டடி மெட்டீரியல், ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடும். அதில் வந்து நம்ம நல்ல இந்த ப்ராப்ளம்ஸ் தான் வரும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டு, ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்குது, எம்சிக்யூஸ் பேட்ச் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் இருக்குது, லைவ் செஷன் பேட்ச் இருக்குது. எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் கோர்ஸில் டீட்டெயில்டு லெக்சர்ஸ் ஒரு 10,000 எம்சிக்யூஸ் கவர் ஆகும். எம்சிக்யூஸ் பேட்சில் 10,000 எம்சிக்யூஸ் மட்டும் கவர் ஆகும். லைவ் செஷனில் 50 நாள் லைவ் செஷன் கொடுப்பேன். ஒவ்வொரு செஷன்லேயும் ஒரு 50 எம்சிக்யூஸ் டிஸ்கஸ் பண்ணுவேன். அதில் நீங்கள் படித்த வேறு எந்த டாப்பிக்லனாலும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேட்டுக்கலாம். அந்த நேரத்தில் டெஸ்ட் பேட்ச் இருக்குது. 40 டெஸ்ட் வைப்பேன். டெஸ்ட் எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ், ரெக்கார்டட் வீடியோ. ஃபார்மேஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் நம்மளுக்கு 2 டைப் உண்டு. ஃபர்ஸ்ட் வந்து எலிமினேட்டிங் த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ், இது ஃபர்ஸ்ட் டைப். ரெண்டாவது டைப் எலிமினேட்டிங் த ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ். இன்னைக்கு எலிமினேட்டிங் த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸை எலிமினேட் பண்ணி எப்படி நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதாவது இந்த பார்த்தீங்கன்னா z ஈக்குவல் டு ax பிளஸ் by அப்படின்னு கொடுத்துருக்காங்க. z ஈக்குவல் டு என்னது ax பிளஸ் byன்னு கொடுத்துருக்கு நம்மளுக்கு. இதுல இந்த AB இல்லாம நம்ம ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை வந்து நம்ம பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன்னா என்ன அப்படின்னா, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y கான்ஸ்டன்டா இருக்கும், y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x-ஐ கான்ஸ்டன்டா வச்சுக்கணும். சரிதானா? மொத்தத்தில் இந்த யூனிட் ஃபுல்லாவே இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் டோ z பை டோ x ஈக்குவல் டு நம்ம pன்னு எடுத்துக்கிறோம், டோ z பை டோ y ஈக்குவல் டு qன்னு எடுத்துக்க போறோம். சரிதானா? நம்மளுக்கு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இதே மாதிரி டோ ஸ்கொயர் z பை டோ x ஸ்கொயர், அடுத்தது டோ ஸ்கொயர் z பை டோ x ஸ்கொயர் வந்து டோ ஸ்கொயர் z பை டோ x ஸ்கொயர் PQR. அடுத்தது டோ ஸ்கொயர் z பை டோ x டோ y ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் z பை டோ y டோ x ஈக்குவல் டு s. அடுத்தது டோ ஸ்கொயர் z பை டோ y ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது t. சரிதானா? இது வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் இதுதான் நோட்டேஷன். இதை முதல்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இனி அடுத்தால போகும்போது டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு போடும்போதே நம்ம நேரடியாக பீனே நம்ம என்ன செய்திடலாம், போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக போட்டுட்டே வர்றதுக்காக இந்த நோட்டேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து முதல்ல குறிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பி, ஒய் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது கியூ. இதே ஆர்டர்ல வரும். இதை வந்து திரும்ப இன்னொரு தடவை எக்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஆர். அதுக்கு அடுத்தது இதை எக்ஸ் ஒய்யை வச்சு பண்ணலாம், அல்லது இதை எக்ஸை வச்சு பண்ணலாம். எப்படி பண்ணாலும் ரெண்டும் சேமா தான் வரும். அது வந்து எஸ். தென் இதை வந்து ஒய்யை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டோ ஸ்கொயர் z பை டோ ஒய் ஸ்கொயர், அது வந்து டி. சரிதானா? இந்த நோட்டேஷனை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம ஃபர்தரா அடுத்தடுத்து யூஸ் பண்ண போறோம். சரிதானா? இந்த யூனிட் ஃபுல்லாவே நம்மளுக்கு இதான் நோட்டேஷன். இதுல பாருங்க, z equal to first problem z equal to ax plus by ன்னு இருக்கு. நான் differentiating with respect to x பண்ண போறேன். இதை differentiating with respect to x. அப்ப x வந்து வேரியபிள்,
a வந்து கான்ஸ்டன்ட். அப்ப x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 ஈக்குவல் டு a. dou z by dou x நம்ம என்னன்னு வச்சிருக்கோம் p. அப்ப p is equal to a. அடுத்தது dou z by dou y. இத நம்ம என்ன செய்ய போறோம்? டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு y. இத y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஈக்குவல் டு b. அப்ப dou z by dou y க்கு நோட்டேஷன் வந்து q. அப்ப q is equal to நமக்கு என்ன வந்துரும்? b. Therefore z equal to px plus qy. இப்ப பாருங்க இந்த ஈக்குவேஷன்ல நம்மளுக்கு என்ன இல்ல? a bங்கற கான்ஸ்டன்ட்ஸ் இல்ல. கான்ஸ்டன்ட்ஸை நம்ம என்ன செய்துட்டோம்? எலிமினேட் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரிதானா? இதே மாதிரி அடுத்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க. z equal to ax plus by plus a square plus b square. அப்ப dou z by dou x equal to a. dou z by dou y. y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்ப இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் 0 ஆயிடும். dou z by dou y. y க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். அப்ப p is equal to a. p is equal to a. q equal to என்னது? b. Therefore z equal to px plus qy plus p square plus q square. a க்கு நான் p போட்டிருக்கேன், b க்கு q போட்டிருக்கேன். அப்ப px plus qy plus p square plus q square. சரிதானா? இதுதான் என்னது? நம்மளுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் PDE. இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளமா நம்ம என்ன செய்யணும்? x ஐயும் y ஐயும் சாரி a ஐயும் b ஐயும் எலிமினேட் பண்ணி இன் டர்ம்ஸ் ஆஃப் p q r s t எது வேணாலும் வரலாம். அது கூட வேரியபிள்ஸ் x உம் y உம் இருக்கும். சரியா? இதே ப்ராப்ளம் தான் அடுத்தது. பார்த்த உடனே நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ax plus by plus ab. அப்ப உடனே நம்ம என்ன பண்ணிடலாம்? z equal to px plus qy plus pq. பார்த்த உடனே ஆன்சர் போட்டுடலாம். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் நாலாவது ப்ராப்ளம் பாருங்க. நாலாவது ப்ராப்ளம் dou z by dou x equal to x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அப்ப 2 into x plus a. x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1. சரியா? அப்போ p is equal to 2 into x plus a. அப்ப நான் இதுல x plus a is equal to நான் என்ன எடுத்துக்க போறேன்? p by 2. அதே மாதிரி அடுத்தது dou z by dou y. differentiating with respect to y. இந்த ஈக்குவேஷனை with respect to y differentiate பண்ண போறேன். நாலாவது ப்ராப்ளம். அப்போ 2 into y minus b. So இதுதான் என்னது? நம்மளுடைய q. அப்போ y minus b is equal to என்னது? q by 2. Therefore z equal to நான் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன் பாருங்க. x plus a என்னது? p by 2. அப்ப p by 2 the whole square. y minus b எவ்வளவு? q by 2. அப்ப q by 2 the whole square. அப்ப z equal to p square by 4 plus q square by 4. அப்போ இந்த 4 இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 4z equal to p square plus q square. இதுதான் என்னது? நம்மளுடைய PDE. இதுல பாத்தீங்கன்னா a bங்கற கான்ஸ்டன்ட்ஸ் எதுவுமே இல்ல. a யையும் b யையும் நம்ம என்ன செய்துட்டோம்? எலிமினேட் பண்ணிட்டோம். சரிதானா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் 5th one. பாருங்க 5th oneல என்ன கொடுத்திருக்கு? z equal to x square plus a into y square plus b. டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. dou z by dou x. dou z by dou x. dou z by dou x equal to x square plus a. x square க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது? 2x. a க்கு டிஃபரன்ஷியேஷன் 0. y square plus b என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட்டா அப்படியே இருக்கும். கான்ஸ்டன்ட்டா இருக்கும். அப்போ இதுதான் என்னது? நம்மளுடைய p. அப்போ y square plus b equal to p by 2x. y square plus b equal to என்னது? p by 2x. சரியா? அடுத்தது p. திரும்ப நம்ம என்ன செய்ய போறோம்? y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்ப dou z by dou y equal to என்னது? x square plus a கான்ஸ்டன்ட். y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோம். x கான்ஸ்டன்ட். இதுல இத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. y square க்கு டிஃபரன்ஷியேஷன் 2y. b square க்கு டிஃபரன்ஷியேஷன் என்ன ஆயிடும்? 0. அப்போ x square plus a. இது என்னது? நம்மளுடைய q equal to q by 2y. x square plus a is equal to என்னது? q by 2. சரியா?
ப்ளஸ் ஏ இல்லையோ. இப்போ இந்த 5வது ப்ராப்ளம் தானே போட்டுட்டு இருக்கோம். 5வது ப்ராப்ளம். 6வது ப்ராப்ளமும் அதே ஆன்சர் தான் வரும். அதில் ஒன்றுமே ப்ராப்ளமே இருக்காது. அப்போ இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 5th therefore z equal to x square plus a என்னது? x square plus a வந்து q by 2y. அடுத்தது y square plus b இந்த இருக்கு. y square plus b என்னது? p by 2x. So 4xyz equal to pq. This is our PDE. இதுதான் என்னது நம்மளுடைய AB இல்லாம நம்ம என்ன செய்துட்டோம்? ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். சரிதானா? AB எதுவுமே இல்லாம ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு. இது அது அடுத்த ப்ராப்ளமும் நம்மளுக்கு இதே தான். ஏ இருக்கிற இடத்துல ஏ ஸ்கொயர் இருக்கும், பி இருக்கிற இடத்துல பி ஸ்கொயர் இருக்கும். அப்போ 6th ப்ராப்ளமும் நம்மளுக்கு இதே ஆன்சர் தான் வரும். ஒர்க் பண்ணி பாருங்க. ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கொடுக்கலாம். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் 7th ஒன் பார்த்தீங்கன்னா 7th ப்ராப்ளம் dou z by dou x equal to a into n x power n minus 1. a into என்னது? n x power n minus 1. அப்போ p is equal to இல்லைன்னா a is equal to எழுதிக்கலாம். இதான் என்னது நம்மளுடைய p. அப்போ a is equal to p by n x power n minus 1. அடுத்தது dou z by dou y equal to b into n y power n minus 1. y power n க்கு differentiation n y power n minus 1. So b is equal to q by n y power n minus 1. சரியா? Therefore நம்ம z கண்டுபிடிப்போம். a into a க்கு தான வேல்யூ கொடுக்கணும் இல்லையா? a வேல்யூ என்னது? p by n into x power n minus 1 x power n minus 1 x power n. சரியா? அடுத்தது plus b க்கு தான் q by n into y power n minus 1 into y power n. அப்போ இதுல எல்லாமே நம்மளுக்கு கேன்சல் ஆகி என்ன வரும் அப்படின்னு பாருங்க. p by px by n q plus qy by n. n minus 1 வரைக்கும் உள்ள டேர்ம்ஸ் என்னன்னு செய்துரும்? கேன்சல் ஆயிடும். x power n னா x அப்படி n டைம்ஸ். கீழே x power n minus 1 னா x அப்படி எத்தனை டைம்ஸ்? n minus 1 டைம்ஸ். ஸோ n minus 1 டைம்ஸ் x கேன்சல் ஆயிடும். மிச்சம் மேலே மட்டும் ஒரே ஒரு x இருக்கும். அதே மாதிரி இங்கே மேலே மட்டும் ஒரே ஒரு y இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா nz equal to px plus qy. nz equal to என்னது? px plus qy. சரிதானா? இதுதான் என்னது? நம்மளுடைய பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா dou z by dou x p is equal to dou z by dou x கண்டுபிடிக்கிறேன். 4x x ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது? 2x. அதுக்கப்புறம் அங்க ஒரு 2 இருக்கு. அப்ப 4x into 3y minus b. 3y minus b ல நம்மளுக்கு ஒரு சேஞ்சுமே வராது. அது கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கும். அப்ப 3y minus b equal to p by 4x. அதே மாதிரி டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு y. இதை y வச்சு நான் என்ன செய்ய போறேன்? டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அப்போ 2x square plus a into 3y. 3y க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது? 3. b வந்து கான்ஸ்டன்ட். அப்போ மல்டிப்ளிகேஷன்ல கான்ஸ்டன்ட் இருந்தா அது பக்கத்துல இருக்கும். பிளஸ்லயும் மைனஸ்லயும் கான்ஸ்டன்ட் இருந்தனா b க்கு டிஃபரன்ஷியேஷன் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அதை நீங்க ஞாபகமா வச்சுக்கணும். இதுல வந்து 2x square plus a னா இது அப்படியே கான்ஸ்டன்ட் வச்சிருக்கோம். இதுல 3y minus b 3 into y க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 b க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது? 0. அதனால தான் அதை நான் எழுதல. அப்ப 2x square plus a is equal to q by 3. q by என்னது? 3. Therefore z is equal to q by 3. இந்த 2x square plus a க்கு ஆன்சர் என்னது? q by 3.
3y minus b cancel என்னது p by 4x. So 12xz equal to என்னது pq. இதுதான் என்னது நம்மளுடைய partial differential equation. Eliminating arbitrary constants. Constants நான் eliminate பண்ணிருக்கேன். a-யும் b-யும் eliminate பண்ணி நான் என்ன செய்திருக்கேன் ஆன்சர் போட்டிருக்கேன். சரிதானா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் z equal to a square x plus a y square. z equal to a square x plus a y square plus b. So நான் dou z by dou x கண்டுபிடிக்கிறேன். 9வது ப்ராப்ளத்துக்கு dou z by dou x. அப்போ a square p is equal to a square into x க்கு differentiation 1 plus மற்ற அடுத்து உள்ளது எல்லாமே என்ன ஆயிடும் 0 ஆயிடும். அதே மாதிரி a square equal to என்னது p. இதை வச்சு நம்ம ஆன்சர் போடணும்னா போடலாம். அடுத்தது q is equal to 2ay. q equal to என்னது 2ay. இது பாருங்க, இதுல வந்து a ஸ்கொயர் கிடைச்சிருக்கு, இதுல a கிடைச்சிருக்கு. அப்போ இதுல ஸ்கொயர் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷன் நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். q square is equal to 4a square y square. அப்ப a square is equal to q square by 4y square. அதாவது நம்ம a கான வேல்யூவையும் b கான வேல்யூவையும் கண்டுபிடிச்சு இதுல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்றது மட்டும்தான் ப்ரொசீஜர் அப்படின்னு இல்ல. நம்மளுக்கு a b இல்லாம ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கணும், அதுதான் ப்ரொசீஜர். அப்ப இதுல கொண்டு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியாது, b யை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நான் இந்த a ஸ்கொயரையும் a ஸ்கொயரையும் ஈக்குவேட் பண்றேன். இங்க a ஸ்கொயர் என்னது p, இங்க a ஸ்கொயர் என்னது q ஸ்கொயர் by 4y ஸ்கொயர். அப்ப 4y ஸ்கொயர் p equal to என்னது q ஸ்கொயர். 4y ஸ்கொயர் p equal to என்னது q ஸ்கொயர். சரிதானா? இதுதான் என்னது நம்மளுடைய பார்ஷியல். நான் என்ன சொல்றேன்னா, இந்த கான்ஸ்டன்ட்ஸை கண்டுபிடிச்சு அதுல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி இதுக்கு முன்னால எல்லா ப்ராப்ளமும் இருந்தது. இந்த ப்ராப்ளம் அப்படி இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. எல்லா ப்ராப்ளமுமே நம்ம ஏபி வேல்யூ கண்டுபிடிச்சு அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னு இல்லை. ஜஸ்ட் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்ஸ் இல்லாம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகணும், அவ்வளவுதான். இதுல வந்து பியை கண்டுபிடிக்க முடியாததுனால நான் ஏவே இங்க ஏன்னு கிடைச்சிருக்கிறதுனால த்ரோட்டா ஸ்கொயர் பண்ணி ஏ ஸ்கொயரையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம என்ன சொல்லிட்டோம், ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். 10வது ப்ராப்ளம் பாருங்க, அதை விட ரொம்ப ஈஸியா இருக்கும். z equal to ax plus ay plus b. அப்ப p is equal to என்னது a, q is equal to என்னது தான் a தான். therefore p equal to q. இதுதான் என்னது நம்மளுடைய partial differential equation. p is equal to qங்கிறது தான் நம்மளுடைய required PDE. சரிதானா? பாருங்க, அப்ப eliminating the arbitrary constantsல ஒரு 10 ப்ராப்ளம் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதை வந்து நாளைக்கு வீடியோல கொடுக்குறேன். தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்க. இந்த ஃபார்மேஷன் ஆஃப் பிடியில் இன்னும் ஃபர்தராக ப்ராப்ளம்ஸ் போடுறத அடுத்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால அடுத்த வீடியோவில் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் பிடிஇ வித் கான்ஸ்டன்ட்ஸ், எலிமினேட்டிங் த கான்ஸ்டன்ட்ஸ், அதில் இன்னும் ஃபர்தராக ப்ராப்ளம்ஸ் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். அதனால் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சேனலுக்கு நீ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஆன்லைன் கிளாஸில் டெஸ்ட் பேட்ச் எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் பார்த்துட்டு கம்ஃபர்டபுள்